இப்போ பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த 2வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முழுமையான தானியங்கள். நிறைய பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, தினை, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரியான சிறுதானிய வகைகளை அதிகமாக தோலோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்க வேண்டிய கொட்டை வகைகள், பருப்பு வகைகள். பச்சை பட்டாணி தோலோடு சேர்த்து எடுத்துக்கலாம், கொண்டைக்கடலை தோலோடு சேர்த்து எடுத்துக்கலாம், பாசி பயிறு எடுத்துக்கலாம் தோலோட. சிறு மீன் வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது. வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆலிவ் விதை அல்லது அரிசி விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீடை நீங்கள் அதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே டெய்லி நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கனாலே போதும், உங்கள் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். அப்போ என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரை சாப்பிடக்கூடாது. அடுத்த 2வது விஷயம் பார்த்தோன்னா, நிறைய பொரிச்ச உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் கெயினும் அதிகமாகும், உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலும் இம்பேலன்ஸ் ஆகும், அதே சமயம் குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைகிறதும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.